இந்த கதையை கேளுங்கள். ஒரு முதிய பெண் ஒரு அழகான பூனை பார்த்தாள். அவள் தனது கணவரிடம் சொன்னாள், இந்த பூனை ரொம்ப அழகா இருக்கு. இது போல ஒரு பூனை எனக்காக நீங்க கொண்டு வந்தா நல்லா இருக்கும். நீ கவலைப்படாதே. உனக்காக நான் உலகிலேயே அழகான பூனையை கொண்டு வர்றேன். அடுத்த நாள் காலையிலேயே அந்த மனிதன் அமைதியாக தயாரானார் ஒரு பயணத்திற்காக. அடுத்த கணம் அவர் தனது பயணத்தை தொடங்கினார். பூனை தேடும் பயணம். வழியில் அவர் மலைகளை ஏறினார். பின்னர் புயல் வந்தது. ஆனால் அவர் முன்னே சென்றார். அவர் கஷ்டப்பட்டார், கிட்டத்தட்ட விழுந்தார். ஆனால் அவர் நின்றுவிடவில்லை. அவர் காட்டை கடந்தார். இறுதியில் அவர் கடலை கடந்தார். கரையை அடைந்தார். ஒரு தீவு. அங்கே பூனைகள், எங்கும் பூனைகள். நான் அந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு சிறந்த பூனை ஒன்றை தேர்ந்தெடுக்கணும். அவன் மிகவும் அழகான ஒரு பூனை எடுத்தான். அந்த பூனையை எடுத்துக்கொண்டு முன்னே செல்லும் போது திடீரென இன்னும் அழகான ஒரு பூனை அவன் கண்களில் பட்டது. What a beautiful cat! அவன் அந்த பூனையை விட்டுவிட்டு மற்றொரு பூனை எடுத்தான். சிறிது முன்னே சென்றபோது ஒரு தங்க நிற பூனை அவன் கண்களில் பட்டது. சில அடிகள் முன்னே சென்றபோது ஒரு பழுப்பு நிற பூனை அவன் கண்களில் பட்டது. அவனுக்கு அது இன்னும் அழகாக தோன்றியது. இப்படியே காலை முதல் மாலை வரை ஆகிவிட்டது. ஆனால் அந்த முதியவன் ஒரு பூனையையும் தேர்வு செய்ய முடியவில்லை. அதேபோல்தான் இன்று நம்ம வாழ்க்கையும் இருக்கிறது. நாம் நாள் முழுவதும் சம்பாதிப்பதில் மற்றும் இந்த உலகத்தை வெல்ல முயற்சிப்பதில் மூழ்கி இருக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹாகுமுத் தகாசுர் حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون. இந்த குர்ஆன் சொல்லுகிறது, உங்களுக்கு அதிகமாக சேர்க்க வேண்டும் என்ற ஆசை உங்களை கவனக்குறைவாக ஆக்கியது. நீங்கள் கல்லறை வரை சென்று விட்டீர்கள். பின்னர் அந்த நாளில் உங்களிடம் உறுதியாக நன்மைகள் பற்றி கேட்கப்படும். அதனால் இந்த உலகத்தை வெல்ல முயற்சிக்கிற போது நான் மற்றும் நீங்கள் கல்லறையின் அருகில் நின்று அதற்குள் செல்ல தயாராக இருப்பதற்கு முன்னம் நாம் ஏன் குர்ஆனை புரிந்து கொள்ளக்கூடாது, அதை உணரக்கூடாது? அல்லாஹ்வின் முன் நாம வெட்கப்படாமல் இருக்க நீங்கள் குர்ஆனை ஆழமாகவும் மிகவும் சுவாரஸ்யமாகவும் புரிந்து கொள்ள விரும்பினால் மக்தூப் கிட்ஸ் ஸ்டுடியோ என்ற இந்த சேனலுக்கு சென்று குர்ஆன் பற்றிய வீடியோக்களை பாருங்கள். இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அவர்களும் இதனால் பயன்பெறட்டும்.